கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:27 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவாம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவாம். உன்னத தேவானீரே நீதி நிறைந்தவரே. உன்னத தேவானீரே நீதி நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுமே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றுமே தொழுதிடுவாம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றுமே தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யாம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றுமே தொழுதிடுவாம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றுமே தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். பரிசுத்த தேவா நீரே பாதம் பணிந்திடுவாம். பரிசுத்த தேவா நீரே பாதம் பணிந்திடுவாம். கழுவி நிறுத்தினரே சத்திய தேவ நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றுமே தொழுதிடுவாம். கனமகிமை செலுத்திய நாம் என்றுமே தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். நித்திய தேவ நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவ நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமா நீரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றுமே தொழுதிடுவாம். நல்லவரே வல்லவரே என்றுமே தொழுதிடுவாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவாம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். நீங்க நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 27 வசனம். அந்நாளிலே உன் தோளில் இன்று அவன் சுமையையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகத்தையும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். சரி, இதுல ஒரு சுமை சுமைங்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா பாரம், பர்டன். பர்டன் ரோஸ் ரோஸ் BAROS ரோஸ் பர்டன். இந்த பார்டோஸ்ங்கிறதுக்கு சிம்பிள் மீனிங் வெயிட். வெயிட்டை தான் நம்ம பேரோஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு தொழிலாளி இருப்பாங்க, அவங்க வேலை என்னன்னா சுமை தூக்குறது. நிறைய பேர் எனக்கு வருவாங்க, சார் நான் சுமை தூக்குற வேலைக்கு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 11வது அதிகாரம் 20. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரோஸ் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்தம் மனத்தாழ்மைங்கிறது ஒரு மனிதனுடைய கேரக்டர் கிடையாது. ஒரு மனிதனுடைய கேரக்டர்னா பெருமை.
அதுவும் கொஞ்சம் காசு இருந்தான்னா அவங்க நட பேச்சு எல்லாமே என்ன செய்யும் மாறி அது பாருங்க. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கணும், என்னத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இவ்வளவு நாளும் அந்த பாரா இருந்த வெயிட் இப்ப இளைப்பாறுதலா மாறிடுது. இது சொல்லுகிறது யார் அப்படின்னு கேட்டீங்க. நீங்க சொல்லுங்க ஆமா ஆண்டதான எங்களுக்கு. ஆனா இது இந்த வார்த்தையில சொல்றதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்னா அவர் தச்சர். இந்த தச்சுன்ற ஒரு மாடை கொண்டு வருவாங்க. ஐயா முதல் முறையாக இந்த மாடை நாங்க உழுகிறதுக்கு கொண்டு போக போறோம், இதுக்கு நீங்க ஒரு நுகம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ 100% மனிதன், 100% கடவுள் தான். ஆனா அந்த கடவுள்ங்கிற ஒரு காரியம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் இதுக்கு எந்த அளவு வெயிட் வைக்க சரியா இருக்கும், இதெல்லாம் எவ்வளவுதான் சுமக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த நுகத்தை அவர் உண்டு பண்ணுகிறார், அது பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இது நான் உங்களுக்கு சொன்னேன். பாரோஸ் புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் சொல்லியிருக்கேன். அது கிரேக்க வார்த்தை. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 29வது வசனம். அவசியமானதே இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தார். பாரமான வேறொன்று அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தாவிக்கு இந்த பாரமானது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அன்று வாழ்ந்த யூதர்கள் அநேக பாரத்தை கொடுத்துருவாங்க. நியாயப்பிரமாணங்கிறது ஒரு பாரம். நீ இப்படி வாழணும் இப்படி வாழணும், வேதத்தில் இல்லாத காரியத்தை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஒரு பாரமாக நம்ம பார்க்கணும். சரி, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 11. இது உலக பிரகாரமான வெயிட். 18, 11 பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் சரக்குகளாகிய பொன் வெள்ளி ரத்னம் இவைகள் எல்லாம் இதெல்லாம் சரக்கு, இதெல்லாம் அவர்களுடைய சொத்து. ரைட், முதல் ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிச்சேன். இதுல அடுத்து கோமோஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கோமோஸ் நான் எழுதல, கோமோஸ் உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன். கோமோஸ், GOMOS, கோமோஸ், GOMOS. ஓ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். கோமோஸ், கோமோஸ். இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இது என்ன? ஃபுல் ஆஃப் ஹெவி. இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபுல் ஆஃப் ஹெவி. ஃபுல் ஆஃப் ஹெவிங்கிறத நீங்க இதை புரிந்து கொள்றதற்கு அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 3வது வசனம். சீப்ரு தீவை கண்டு அதன் இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டுக்கு ஓடுகிறே, தீரு பட்டணத்துறையிலே இறங்கிறோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதா இருந்துச்சு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய பாரம், அது உங்களுடைய கவலை, கஷ்டம், வேதனை, இதெல்லாம் நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. ஆனா இது ஹெவி. இது உங்களால ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் என்னன்னா, உங்க பாரம் வேற வேறையா இருக்கும். கர்த்தர் மேல பாரத்தை வச்சாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சரி, இது ஒரு சரக்கு, ஒரு கமாஸ். ரைட், ரெண்டாவது பார்க்கிறோம் லிஃப்ட். இக்ரியோ. நம்பர் 2 லிஃப்ட். இக்ரியோ போட்டுக்கேன். RO மேல ஒரு போட்டு எக்ரியோ. EGEIRO மேல ஒரு கோட்டு. எக்ரியோ லிஃப்ட். ரைஸ் அப், அது நீக்கப்படுகிறது. மத்தேயு 12வது அதிகாரம்
11வது வசனம். அதற்கு அவர், உங்களில் எந்த ஒரு மனுஷனாயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? அதை பிடித்து எக்ரியோ பண்ண மாட்டானா? ஆண்டவருடைய ஞானம், அனாதி ஞானம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது செஞ்சா போச்சு போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இப்ப இதுக்கு என்ன நீ சொல்ற? எதுக்கு? உன்ட்ட ஆடு இருக்கு, ஓய்வு நாளைக்கு குழியில் விழுந்துருச்சு, இல்ல இன்னைக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள், நீ உள்ளே கடை, உனக்கு சோறு தண்ணியெல்லாம் கிடையாது, நான் உனக்கு நாளைக்கு வந்து நீ உயிரோட இருந்தா அவனை எடுத்துருக்கேன். அதைத்தான் இதுதான் எக்ரியோ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அம்மாவை தூக்குறார், பேதுரு மாமிய. மார்க்கு 1வது அதிகாரம் 31வது வசனத்துல, அவர்கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார், அவளை இக்ரியோ பண்ணிவிட்டார். ரெண்டாவது ஆரியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆரியோ பி பட்டிமா AIRO ஆரியோ. அந்த சியும் எழுதிக்கோங்க கையோட. ஹூப்சோ HUPSOO. அந்த ரெண்டு ஓவில் ரெண்டாவது ஓ மேல நீட்டி வாசிங்க. ஹோப்ரேசோ ஹோப்ரேசோ. முத ஆரியோ ஹோப்ரேசோ. ரெண்டு என்ன வித்தியாசம்? ஆரியோ டு பேர் கேரி. பேர் கேரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 17வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 17:13. இயேசு, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இது எதை உயர்த்துகிற? சத்தத்தை உயர்த்துற. பாத்தீங்களா? அதாவது ஒன்னொன்னு மாறுது. மாமிய தூக்குறதுக்கு எக்ரியோ, வாய்ஸ ரைஸ் பண்ணி சொல்றாங்க, அதுக்கு கேரி. 17:13 சவுண்ட். யோவான் 13வது அதிகாரம் 18வது வசனம். பதிமூன்று 18. என்னோட அப்பம் பசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்குவான். இந்த குதிங்காலை தூக்குவாங்கிறது ஒரு ஓமையாக சொல்றாங்க, லிட்டரலா தூக்குறது கிடையாது, அகெயின்ஸ்ட். அப்ப இந்த ஆரியோ என்ன அப்படின்னா சவுண்ட்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஓய்மையாக ஆரியோ தான் நம்ம சொல்றோம். சரி, ஹோப்சோ. ஹோப்சோங்கிறது என்னன்றத பார்க்க போறோம். ஹோப்சோ இதுவும் யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, சர்ப்பமானது மோசையினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல. மனுஷன் போலங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஓமை, 100% ஓமையை தான். உயர்த்தப்பட்டது போல. சரி, தோள்களில் இருக்கிற சுமை. 3வது ஷோல்டர், ஆமியோஸ். ஷோல்டர், ஓ மோஸ், ஓமோஸ், ஓமோஸ். ஓ மேல ஓமோஸ், MOS, ஓமோஸ். ஷோல்டர் எல்லாமே இந்த புதிய ஏற்பாடா வருது. லூக்கா 15வது அதிகாரம் 15:5. கண்டுபிடித்த பெண், காணாமல் போன ஆடு கண்டுபிடித்த பெண், அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களிலே போட்டுக்கொண்டு, தோள்களிலே. சரி, அடுத்து யோக், நுகம், ஜிகோஸ், ZUGOS, Zugos, yoke.
இது சுகோஸ்ங்கிறது மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். 11:29 ஏற்கனவே நம்ம வாசிச்சது. என் நுகத்தை உங்கள் மேல் இந்த நுகங்கிறதுனா இணைப்பு கொடுக்கிற ஒரு காரியம். இணைப்புங்கிறது ஒரு மாட்டுடைய கழுத்து, ஒரு மரம், ரெண்டு தனித்தியானது. அந்த ரெண்டு இணைக்கிறாங்க. அங்க ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்துல உன் தோளில் இருக்கிற அவன் சுமை நீக்கிறார். அவன் உன் மேல பாரமா இருந்தான், இனி அவனால இருக்க முடியாது, அதை நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மால் சுமக்கப்படாத நுக தடியை சீஷர்கள் கழுத்தில் மேல் சுமத்துவாங்க. கழுத்து மேல இருக்கிற நுக தடிங்கிறது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கடைசியா ஒன்னு பாக்குறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஃபேட் அப்படின்னு ஒரு வார்த்தை. பிட்டோஸ் பிட்டோஸ் பாருங்க. பிட்டோஸ் PIOTES பெட்டோஸ். இமெயில் ஒரு கோடு பாருங்க. பெட்டோஸ் பெட்டோஸ் PIOPRTOS பெட்டோஸ். ஃபேட். இந்த ஃபேட்ங்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு இதுல இருந்து காட்டுறேன். 27 அக்காலத்திலே உன் தோளில் என்று அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவனும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் நுகங்கிறது என்னன்னா ஒரு வெயிட்டான ஒரு காரியத்தை இங்க நாம பார்க்கிறோம். சரி, வாசனத்துக்குள்ளே நம்ம போவோம். சுமை நுகம், இதற்கு ஒரு வசனத்தை முதல் வாசிங்கன்னா இது ரெண்டுமே நாம புரிஞ்சுக்கணும். ஏசாயா 14வது அதிகாரம் 25வது வசனம். 14:25. ஆசிரியன் நம்ம சொல்லிட்டு இருக்காரு ஆண்டவர். ஆசிரியனை என் தேசத்திலிருந்து முறித்து, என் தேசம் அந்த இஸ்ரேல் தேசத்தெல்லாம் அவன் இருக்கிறான். அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறித்து என் மலையின் மேல் அவனை மிதித்து போடுவேன். இவ்வளவு நாளும் அவன் உங்களுக்கு பாரமா இருந்தான், இப்ப அவன் ஏன் காலுக்கு கீழே வரப்போகிறான். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவருடைய சுமை அவர்களுடைய தொழுது. அந்த வசனத்திற்கு ஃபுல் விளக்கம் இங்க இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இது அடுத்து நம்ம இது சரித்திரத்துல ஆண்டவர் கொடுக்கிற வெற்றியை நம்ம பார்க்க போறோம். சரித்திரத்துல ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி எடுத்துக்கொள்ளுமா. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 14வது வசனம். 18:14. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீஸ் உள்ள அசிரியா ராஜாவிற்கு அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போகும், நீர் என் மேலே சுமத்துகிறதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரிய ராஜா யூதாவின் ராஜா மேல் ஒரு வெயிட்ட போடுறான். வெயிட்டுங்கிறது தாளந்து பொன். இது ஒரு பாரமாக நம்ம பார்க்கிறோம். இந்த பாரத்தை போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது வசனத்தை வாசிக்கிற 2 ராஜாக்கள் 18:13. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டத்தையும் பிரிச்சுட்டான். அப்ப ஆண்டவர் ஆரம்பத்துல அவனை அனுமதிக்கிறார், ஜெயத்தை கொடுத்து அனுமதிக்கிறார். அது ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு இவனுக்கு காசு கொடுத்து நம்ம அனுப்பிடுவோமா அல்லது ஆண்டவர்கிட்ட போறோமாங்கிறத பாக்குறத ஆண்டவர் ரெண்டுமே செய்யலாம். இவர் என்ன செய்யறாரு, கொடுத்து அனுப்புறாரு. அப்ப 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனும். கர்த்தருடைய கட்டளை. அநேக நேரங்கள்ல ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். நேற்று நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். இப்ப ஒருத்தர் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லி அட்மிஷன் பண்ணாரு, டிஸ்சார்ஜ் பண்ணணும், என் பையனுக்கு கல்யாணம்னாரு. அப்படியாங்க உடனே போன் எடுத்தார். எடுத்து அந்த வாட்ஸ்அப்ல அந்த
மேரேஜ் இன்விடேஷன் என்கிட்ட காட்டுறாரு. அதுல இவனமாக அழைப்பது பீட்டர் அப்படின்னு போட்டுச்சு. பீட்டர்னு யாருங்க? நான் தாங்க அப்படின்னாரு. நீங்க கோயிலுக்கு போவீங்களா? கோயிலுக்குலாம் நான் போக மாட்டேன், என் மனைவி போவாங்க. மனைவி பேரு ஒரு இந்து பேர். அந்த அம்மா ரெகுலரா கோயிலுக்கு போயிருமா. நீங்க ஏன் போகிறது இல்லை அப்படின்னு கேட்டேன். பீட்டர்னு பேரெல்லாம் வச்சிருக்காங்க. சார் பேருக்கு தான் சார் நான் பீட்டர், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னார். இங்க பாருங்க, இது உங்களுக்கு டெம்பரவரியான உங்களுக்கு ரிலீஃப் வேணுமா, பெர்மனண்டான ரிலீஃப் வேணுமா? எப்பவுமே இந்த பலவீனம் வரக்கூடாது சார். உங்க மனைவி ஆலயத்துக்கு போகும்போது நீங்க அவங்கள அவசரப்படுத்தி வாமா நம்ம 2 பேரும் போவோம் சார், கட்டாயம் நான் போவேன் சார் அப்படின்னு. ஆண்டவர் ஒரு சுமையை கொடுக்கிறார். அந்த சுமை வந்து என்னன்னா ஒரு பலவீனம், அது நோய். அது மூலமாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அந்த டாக்டர் மூலமாக அந்த சுமையை நீக்க வைக்கிறார். சரி, 29வது வசனத்தை வாசிப்போம். 18, 29. இசைக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்ப விட மாட்டான். அதாவது என் கைங்கிறது என்னன்னா என் பாரம், நான் உங்களை வந்து நசிக்கிருவேன், உங்களை புளிவேன், உங்கள்ட்ட இருந்து உங்க பணத்தெல்லாம் நான் வாங்கிடுவேன். இந்த பாரத்தை அவனால நீக்க முடியாது, அவனால ஏமாத்தி விடுவான் அப்படிங்கிறார். 31வது வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியா சொல்லை கேளாதவர்கள், ஆசிரியர் ராஜா சொல்கிறது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு ராசி காணிக்கை. இது எதிரி ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப அவனுக்கு ஆசை. நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாங்கன்னா, தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் நாம கொடுப்பேங்கிறான். இப்போ சாத்தானேற்ற ராசியாகி நம்ம ராசியவே ஆகக்கூடாது. நமக்கு மரண பரியந்தம் ஒரே ஒரு எதிரியான சாத்தான். அவனோட நீங்க ராசி ஆனீங்கன்னா உங்க சோழி முடிஞ்சிருச்சு. வாருங்கள், நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை முதலான தேசமாகிய ஒலிவ எண்ணெய் உள்ள தேசத்திலுமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவு. இப்படித்தான் ஏமாத்துவான். அவன் ஏமாத்தினாலும் அந்த சுமைய, சரி, இந்த சுமையை ஆண்டவர் நீக்கினுடைய காரணம் என்ன நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஆண்டவர் ஏதாவது ஒரு செஞ்சாருன்னா அந்த அடிப்படையில தான், அந்த பேசிஸ்ல தான் அவர் செய்வார். என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 37வது அதிகாரம் 35 37 35. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்துக்கு ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பது கர்த்தர். நான் என் நிமித்தம், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து விட்டார். அது ஒண்ணு. 2வது, தாவீதின் என் தாசனாகிய தாவீது நிமித்தம். நான் அநேக நேரம் எங்க ஹாஸ்பிட்டல் நான் சொன்னேன், பேஷண்ட, உனக்கு என் பேர் தெரியுமா? எனக்கு தெரியாது சார். எங்க அப்பா பேர் தான் தெரியும். டாக்டர் லைசான்ங்கிற பேரை வச்சு இங்க வர்றாங்க. அதனால ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குற ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் லைசாண்டருடைய நிமித்தம் எங்களுக்கு பேசிட்டு வர்றாங்க. ஜெபம் இருக்குது, ஆண்டருடைய கிருபை இருக்கு, அதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய காரணம், இதனாலதான் ஆண்டவர் முறிப்பேங்கிறார். இது எப்படி முறிக்கிறார்? அந்த அபிஷேகத்தை, இந்த நுகத்தை எப்படி அவர் முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளாம 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 21வது வசனம். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியையும் மழையும் பெய்யாமலும் காணிக்கை ஏற்ற பலனை வயல்கள் இராமல் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகள் கேடகத்தை அவமதித்தது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை போல அவர்கள் கேடகமும் அவமதித்தது போல சவுல் தைலத்தால் அபிஷேகம். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அபிஷேகத்தினுடைய நுகம் முறிந்து போகும். அபிஷேகங்கிறது ஆண்டவர் பிடிக்கணும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த அபிஷேகத்தை கரெக்டா யூஸ் பண்ணலைன்னா வேஸ்ட். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, அது அவங்க ஏசா மாதிரி அசட்டா பண்ணிட்டாங்க. அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. சரி, தேவனுடைய திட்டம்
என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படுறது, சவுலுக்கு உள்ளது அவன் இழந்துட்டான். தேவ திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த அபிஷேகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சங்கீதம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இது தேவனுடைய திட்டம், தேவ தீர்மானம் நடத்திருக்கு. அடுத்த அபிஷேகத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 8:23, கர்த்தர் தமது கிரியில் நிமித்தம் பூர்வம் முதல் கொண்டு என்னை தமது வழிகளே ஆதியாக கொண்டிருக்கிறார், பூமி உண்டாதற்கு முன்னும். 23, நீதிமொழிகள் 8:23, ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இது உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அபிஷேகத்தினால என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 30வது 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறாகவும் பிசாசின் வல்லமையில் ஆபட்டவர்களை குணமாக்கும் சுற்றி தெரிந்தார். இந்த அபிஷேகம் முறிக்கும். எதை முறிக்கும்? பிசாசம் முறிக்கும். இந்த அபிஷேகத்தை சங்கீதத்தில் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 45:7 சங்கீதம் 45:7, நீதியை விரும்பி அக்கிரமத்தை விரிக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோலை பார்க்கல் உண்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம். ஹாப்பினஸ். இந்த ஆனந்த தைலங்கிறது எப்பயும் ஆண்டவரோடு கூட நம்ம சந்தோஷமாக இருக்க வைக்கிற ஒரு காரியம். சரி, தாவீதுக்கு என்ன இந்த அபிஷேகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சங்கீதம் 89வது அதிகாரம் 20வது வசனத்துல தாவீதை குறித்து, ஏன் தாவீதுக்கு இந்த ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க, தாவீது நிமித்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதான் இருக்கு. என் தாசனாகிய தாவீதை கண்டு பிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் போயமானை பலப்படுத்தும், சத்ரு அவனை நெருங்குவது. இதெல்லாத்துக்கும் காரணம் அபிஷேகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்படி மகா இரக்கமும் கரவேமல்ல பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா, நன்றி உள்ள இதயத்தோடு உடைய திரு சமூகம் புரியும். எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவளுக்காக நன்றி. நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.